இந்த இட்லி கடை படத்தை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ எனக்கு அவ்வளவு பெருசா இம்பாக்ட் ஆகவே இல்லை. ஆனா அதை திரும்ப பாக்குறப்ப தான் ஒரு விஷயம் யோசிச்சேன். தனுஷோட அப்பா அம்மா இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஊர்லயே இருக்கலாம்னு சொல்லிட்டு இட்லி கடையை திரும்ப ஆரம்பிப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவங்க அப்பா மாதிரி தான் பண்ணுவாரு. நைட்டு 3 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு ப்ராப்பரா வந்து கிரைண்டர்லாம் ஆட்டாம கையில தான் ஆட்டி இட்லி சுடுவாரு. ஆனா இட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அளவுக்கு இல்லன்னு சொல்லுவாங்க. ஒரு தாத்தா கூட சாப்பிட்டுட்டு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த இட்லி கடைக்கு வந்த கூட்டம் கூட பாத்தீங்கன்னா பக்கத்து கடைக்கு போயிடும், அவ்வளவா போகாது. அப்போ தனுஷ் வந்து கன்ஃபியூஸா இருப்பாரு. அப்போ வந்து நைட்டு தூங்குறப்ப ஒரு கனவு வரும். அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட பேசுவாரு. அப்பா இந்த மாதிரி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, எனக்கு வந்து என்ன பண்ணே தெரியல, இந்த மாதிரி என்ன ஒத்தையில விட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்பாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, நீ தேடுற விஷயம் வந்து எதுவுமே வெளியே இல்ல, உனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அதே மாதிரி எந்திச்சு பாக்குறப்ப கண்ணு குட்டி இருக்கும், கட்டி பிடிச்சிட்டு அந்த சீனை முடிச்சிருவாங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி இட்லியை வந்து நல்லா சுடுறதுக்கு ஏதோ சீக்ரெட் இருக்கும் போல, அது அவங்க அப்பா வந்து கனவுல சொல்லுவார்னு நினைச்சேன். ஆனா சீக்ரெட்ன்றது எதுவுமே இருக்காது. தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன பண்ணாரோ அதே மாதிரிதான் காலைல 3 மணிக்கு எழுந்துச்சு ப்ராப்பரா தான் வந்து முன்னாடி என்ன பண்ணாரோ அதே மாதிரி இட்லி சுடுவாரு. ஆனா இந்த வாட்டி வந்து அவங்க அப்பா பண்ணது மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டாவது வாட்டி ஏன் ஒர்க் ஆச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து ஸ்பெஷல் ஆக்கணும் அப்படின்னா ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அந்த விஷயமே ஸ்பெஷல் தான் அப்படிங்கறத நம்பினாலே போதும். அதுக்கு தேவையில்லாம ஒரு லிட்டில் புஷ் தான். அது வந்து பாத்தீங்கன்னா உங்கள மேல இருக்கிற பிலீஃபா இருக்கலாம், இல்ல கடவுள் மேல இருக்கிற பிலீஃபா இருக்கலாம், இல்ல யூனிவர்ஸ் மேல இருக்கிற பிலீஃபா இருக்கலாம். உங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி உங்களால பிலீஃப் வைக்க முடிஞ்சு அப்படின்னா அதுதான் சீக்ரெட்டே.